ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பாய்ஸ் பி பிரேவ் ட்ராமாவில் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், அந்த ஜின் கூட வந்து ஒரு பொண்ணு வந்து பேசியிருந்தால, அந்த பொண்ணு வந்து ஜீசப் கிட்ட வந்து ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காப்பா பாஸ்ட்டில். அது என்ன ஏதுன்னு இன்னைக்கான எபிசோட போய் பார்க்கலாம் வாங்க. அந்த பொண்ணு பேட் எடுத்து வந்து ஜீசப் அடிக்க போகிறா. அடிக்க போனவ, ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை, என் ஃப்ரெண்டாக உன்னை வந்து சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க, ஆனால் நீ எல்லாத்தையும் கழட்டி விட்டுருக்க. உனக்குலாம் லவ்க்கான வார்த்தைக்கான மீனிங்கே புரியலடா. நீலாம் கடைசி வரைக்கும் சிங்கிளாக தான் இருப்ப. உனக்குலாம் யார்கிட்ட இருந்தும் லவ் கிடைக்கவே கிடைக்காதுடா. அடி இந்த பொண்ணு வந்து சாவெல்லாம் விட்டுருப்பா. இப்போ அந்த விஷயத்தை தான் இந்த ஜீசப் வந்து ரொம்ப யோசித்து பார்த்து இருக்கான். ஒருவேளை நமக்கு வந்து ஜின் கிட்ட இருந்து லவ் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு ஜீசப் வந்து நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். இன்னொரு பக்கம் வந்து ஜின்னை தான் காட்டுறாங்க. ஆமாம், இன்னைக்கு ஒரு பையன் வந்து உனக்கு இழுத்துட்டு போனாம்ல, அந்த பையனை எப்படி உனக்கு தெரியும் அடி அந்த பொண்ணு வந்து ஜின் கிட்ட மெசேஜ் பண்ணியிருக்கான். இதுக்கு நான் என்ன பதில் சொல்லன்னு தெரியலையே அப்படின்னு ஜின் வந்து திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கான். இப்போ ஜின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து யோசித்து பார்க்குறான். அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து வேகமாக ஜீசப் வந்து ஜின்னை கூட்டு வந்தோம்ல, கூட்டு வந்து வேகமா, ஆமாம் அந்த பொண்ணோட என்ன பண்ணியிருந்த, அந்த பொண்ணுக்கு உனக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப்பு, என்ன பேசிக்கிருந்தீங்க அப்படின்னு ஜீசப் வந்து பதற. ஐயோ இவங்கிட்ட என்ன சொல்லன்னு தெரியலையே அப்படின்னு ஜின் என்ன பண்ணுறான்னா, அது வந்து நான் கோஇன்சிடென்ஸாக மீட் பண்ணோம், அவ்வளோதான், சும்மா படிப்பு சம்மந்தமாக பேசணும் அப்படின்னு ஜின் வந்து அவங்க என்ன பேசினாங்க அப்படி விஷயத்தெல்லாம் சொல்லாமல் அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டான். இவனுக்கு ஜீசப் கிட்ட சொல்ல தைரியம் இல்லை. அப்போ இவனுக்குள்ளேயும் ஜீசப் மேலே வந்து ஏதோ ஒரு காரணத்தில் வந்து லவ் இருக்குன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் பார்ப்போம் அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து இந்த ஜீசப் வந்து சோக்கிட்ட போய், டேய் ஒருவேளை அந்த பொண்ணு வந்து ஜின்னை இழுத்து பிடிச்சி வச்சு ஏதாச்சும் புள்ளி பண்ணியிருப்பாளோ அப்படி இந்த ஜீசப் வந்து நடக்காத கதையை வந்து நடந்த மாதிரி இமேஜினேஷன்லாம் பண்ணி சொல்லியிருக்கான். ஏண்டா உனக்கு இமேஜினேஷன் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு, அப்படிலாம் ஒரு மனும் இல்லை, நானே அன்னைக்கு பார்த்தேன். அதான் நம்ம ஜின்னு அந்த பொண்ணு 2 பேர் சேர்ந்து ஏதோ தேட்டருக்கெல்லாம் போய்க்கிருந்தாங்கடா, நான் நல்லா பார்த்தேன்டா அப்படின்னு சோய் சொல்ல. அப்படிலாம் இருக்காதுடா அப்படின்னு ஜீசப் சொல்ல. அப்போ நான் பார்த்தேன், நான் பொய்யா சொல்கிறேன், நான் பார்த்தது உண்மைதான், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு சோய் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்கிறத வந்து இந்த ஜீசப் பையனால் வந்து நம்பவே முடியல. இது ஜின்னு ஒரு பொண்ணு கூட சுற்றினானா அப்படின்னு இந்த ஜீசப் பையன் வந்து அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் சோய்க்கு வேற ஏதோ ஒரு கால் வந்தோடனே பையன் வந்து வேகமாக அலடிச்சுட்டு போகிறான். போனே வீட்டுக்குள்ளே போனோடனே எல்லாத்தையும் அறக்க பறக்குன்னு ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்கிட்ட அக்கறை குப்புறப்பா இது அப்படின்னு பார்த்தா, அதான்ப்பா இவனுக்கு ஒன்று பாய் பண்ணிருக்கான்ல ஜினோண்டு, அவனை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். பரவாயில்லையே, பலகட்ட பிரச்சனைக்கு பிறகு 2 பேர் கடைசியில் ஒன்று செஞ்சுட்டாங்க போலருக்கு. இப்போதான் இந்த சோய் பையன் வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் ஜினோ, அவன் கூட வந்து நல்லா கொஞ்சம் சிரிச்சு பேசினேன் ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட இந்த ஜின் பையனை பார்க்கணுமே, இவனால படிப்புல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியல. அன்னைக்கு அந்த பொண்ணு கூட பேசியிருப்போம்ல, அப்போது கூட இந்த ஜின் பையனுக்கு வந்து ஜீசப் தான் பக்கத்தில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன்லாம் வந்து போயிருக்கு. இந்த மாதிரி இமேஜினேஷன் வந்து போனால் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், ஒருவேளை என்னையே அறியாமல் வந்து நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சனும் அப்படின்னு இந்த ஜின் பையன் வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து மனசுக்குள்ளே போட்டு குழப்ப ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் வந்து ஜீசப் பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, பார்ட் டைமாக ஒரு கடையில் வந்து வேலைக்கு செஞ்சுருக்கான். இவன் தான் பார்க்க அழகாக இருப்பான்ல, அதனால ஏகப்பட்ட பொண்ணு வந்து இவங்கிட்ட வந்து வலிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கடையிலையும் பாருங்க, அதான் ஜின் கூட வந்து ஒரு பொண்ணு பேசியிருந்தால, அந்த பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணு வந்து ஜீசப்பை பிடிச்சி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கா. உனக்கெல்லாம் யாரா இந்த கடையில் வேலை கொடுத்தது, இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஏமாத்திட்டு என்ன நல்ல மாதிரி வந்து இன்னும் வேலையை பார்க்குற அடி. அந்த பொண்ணு வந்து ஜீசப் மட்டும் திட்டல, சுற்றி இருக்க எல்லார்கிட்டையும் ஆதாரத்தை காட்டுறான். இங்கே பாருங்க, இவன் ஒருத்தர் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பொண்ணுங்களை வந்து டேட்டிங் போறேன்னு எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான், யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு இந்த பொண்ணு வந்து மைக்கே இல்லாம கத்தி பேசி இருக்கா. ஜீசப்குலாம் என்ன சொல்லனே தெரியல. ஆமா உனக்கு வந்து ஜின்னை எப்படி தெரியும் அப்படின்னு ஜீசப் வந்து கேட்க, என்னது ஜின்னை எப்படி தெரியுமா, இங்கே பாருடா, அவனுக்கான பெர்ஃபெக்டான ஐடியல் டைப் வந்து நான் மட்டும்தான். உனக்கு என்ன புரியல, நானும் அவனும் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறோமோ அப்படி கரெக்டாக இருக்கும். எங்கள் வாழ்க்கையில் நீ குறுக்க வராத, நீ டோட்டலாக அன்ஃபிட்டு அப்படியே ஓடி போயிரு அப்படி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கேட்க ஜீசப் வந்து அழுகையாக வருது, கண்ணில் அப்படியே தண்ணீர் வந்துடும் போலுக்கு, அடக்கிட்டு நிற்கிறான். இந்த நேரம் வேற ஜின் வந்து, ஏமா நான் உன்னை வந்து உடனே மீட் பண்ணணும் அப்படின்னு வேற மெசேஜ் பண்ண. நான் தான் சொன்னேன்ல உனக்காய் வந்து அன்ஃபிட்னு, பார்த்தியா இப்போ கூட பாரு என்னதான் மீட் பண்ணணும் மெசேஜ்லாம் அனுப்பியிருக்கான். அப்போ இதுக்கு என்னடா அர்த்தம், எங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பி போக ஜீசவுக்கு பதறுது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த ஜின் பையனை தான் காட்டுறாங்க.
கிளம்புறவன் என்ன பண்றான்னா கையோட அதான் ஜீசப் வந்து கீ செயின் ஒன்று கொடுத்தோம்ல, ஜீசப் மாதிரியே ஒரு கீ செயின் வந்து கொடுத்தோம்ல, அதையும் எடுத்துட்டு தான் போய்கிட்டு இருக்கான். இந்த பையன் வந்து என்னதான் முடிவு பண்ணிருக்கான்னு தெரியலையே. இன்னொரு பக்கம் வந்து ஜீசப் வந்து பதறுது. ஜின்னுக்கு தொடர்ந்து கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா கால் வந்து போகவே மாட்டேங்குது. ஜீசப் மனது வந்து கிடையா கிடந்து தவிக்குதுப்பா. இந்த ஜின் பையன் வந்து அந்த பொண்ணை மீட் பண்ண போய்கிட்டு இருந்தாம்ல, போய்கிட்டு இருக்கவே பாருங்களேன் அந்த கீச்சன் வந்து தெரியாதனமா கீழே விழுந்துருச்சு. அதை பாருங்க இந்த ஜின் பையன் வந்து நோட் பண்ணாம அவனாட்டுக்கும் போய்கிட்டு இருக்கான். ஜீசப் பேரை தொடர்ந்து கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். இந்த ஜின் பையன் வந்து இந்த பொண்ணை மீட் பண்ண வந்தாம்ல, மீட் பண்ண வந்து இந்த ஜின் பையன் வந்து என்ன சொல்றானா, ஆக்சுவலாமா நான் எதுக்கு உன்னை கூப்பிட்டுருக்கேன்னா அப்படின்னு பேசிக்கிட்டு இந்த ஜின் பையன் வந்து ஒரு டைரி எடுத்து கொடுக்குறான். எதுக்கு இவன் டைரி எடுத்து கொடுக்குறான் அப்படியே அந்த பொண்ணுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அந்த டைரியில என்ன இருக்குன்னா ஜீசப் இருக்காம்ல, ஜீசப் பத்தி தான் எழுதி வச்சிருக்கு. எதுக்கு இவன் பேர்ல எழுதி வச்சிருக்க அப்படியே அந்த பொண்ணு கேட்க, ஆக்சுவலாமா எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜின் சொல்ல, அதையே நினைச்சுக்கிட்டு தான் சொல்றான். ஏய் என்ன உனக்கு உண்மையிலேயே அவனைதான் பிடிச்சிருக்கா என்ன அப்படியே அந்த பொண்ணு கேட்க, ஆக்சுவலா எனக்கு வந்து எப்படின்னே தெரியல, அவன் எப்படி என் மனசுக்குள்ள வந்தான்னு எனக்கே தெரியல. இதை சொல்லும் போது லைட்டா எம்பாரசிங்கா தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு என்னமோ அவனை தான் பிடிச்சிருக்குன்னு தோணுது அப்படின்னு இந்த ஜின் பையன் வந்து வெளிப்படையா இந்த பொண்ணு கிட்ட சொல்ல, இவ்வளவு நேரம் அந்த ஜீசப் கிட்ட வந்து சண்டை போடல இந்த பொண்ணு. ஆனா ஜின் கிட்ட வந்து சண்டையெல்லாம் எதுவும் போடவே இல்லை. பரவாயில்ல பையன் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுவான். ஆனா என்ன நல்ல டைப் தான் இருந்தாலும் பாரு அவனை கொஞ்சம் பழி வாங்குறங்கிற பேர்ல வந்து இன்னைக்கு கொஞ்சம் மோசமாவே அவன்கிட்ட கொஞ்சம் நடந்துக்கிட்டேனோ அப்படியே இந்த பொண்ணு வந்து இப்போ வந்து ஃபீல் பண்ணியிருக்கா. அது ஃபீல் பண்றான்னு கூட சொல்ல முடியாது, இருந்தாலும் அவன் வந்து எவ்வளவு இரிட்டேட் பண்றதுக்கு இதெல்லாம் சரிசமா போயிடும் அப்படியே இந்த பொண்ணு வந்து அப்படியும் பேசிக்கிறா இப்படியும் பேசிக்கிறா. இதெல்லாம் கேட்க ஜின்னுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்த இப்பதான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நான் உங்ககிட்ட சொல்றேம்மா, நான் உங்ககிட்ட தான் ஹானஸ்டா இது சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஜின் சொல்ல, புரியுது அப்படியே அந்த பொண்ணு வந்து டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டா. இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுல வந்து இந்த பொண்ணுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அது இந்த பொண்ணோட மூஞ்சை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் இந்த ஜீசப் இருக்காம்ல, அவன் கால் ட்ரை பண்ணியிருந்தாம்ல, இன்னும் பாருங்க கால் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த நேரம் வேற பனி பெய்யும் போது ஜீசப்பும் ஜின்னும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஜீசப் பையன் வந்து எவ்வளவு நாள் வந்து ஆசைப்பட்டிருப்பான். ஆனா இப்ப பாருங்க இந்த பொண்ணு ஜின்னுன்னு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. இதை வேற ஜீசப் பார்த்தவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அப்ப இவங்க உண்மையை லவ் பண்றாங்க போலயே, நாம தான் இடத்துல இருக்கும் போலயே அப்படின்னு ஜீசப் பையன் வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான். இந்த ஜின் பையன் வேற இந்த பொண்ணுகிட்ட பேசி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போனா வீடே அமைதியா இருக்கு. இந்த ஜீசப் பையன் வீட்டுக்குள்ள ஆளையே காணோம். டேபிள்ல பார்த்தா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு. ஆக்சுவலாடா இவ்வளவு நாள் வந்து நான் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டேன், உன்னை விட்டு கிளம்பி போறேன்டா, ரொம்ப சாரி அப்படின்னு ஜீசப் பழி வச்சிருக்கான். ஆனா படுவாய் பயிலே, இப்போதான் ஜின்னுக்கு வந்து ஜீசப் மேல வந்து காதலே வந்துச்சு. கடைசியில பாருங்க இந்த ஜீசப் பையன் வந்து இப்படி வேலையே போயிட்டானே. ஜின்னுக்கு இதை பார்த்தாலே ரொம்ப ஷாக்கா இருக்குது. இந்த ஜீசப் பையன் வந்து கிளம்பி போனாலும் தான் போனா இந்த ஜின் பையனால பெருசா எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. பையன் வாழ்க்கையில வந்து ரொம்ப தனிமையா இருக்குமே ரொம்ப ஃபீல் பண்றான்ப்பா. இந்த ஜீசப் பையன் வந்து அப்படி எங்கதான் போயிருக்கா அப்படின்னு பார்த்தா இவனுக்குன்னு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா வந்து ஸ்கூல்ல வந்து நர்ஸா ஒர்க் பண்றாங்க. அவங்க ஒர்க் பண்ற இடத்துக்கு போய் இவன் போய் படுத்து கிடக்கான். ஏண்டா இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த அப்படியே அக்கா வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை விடுக்கா கொஞ்ச நாள் ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கியிருந்தேன் அப்படின்னு ஜீசப் சொல்ல, எனது ஃப்ரெண்டா சோய் வீட்லயே தங்கியிருந்த அப்படி அக்கா வந்து கேட்டு இருக்காங்க. ஏக்கா விடேங்கக்கா அப்படின்னு ஜீசப் வந்து ரொம்ப அனத்திக்கிட்டு இருக்கான். ஏண்டா உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, நம்ம அடுத்த வாரம் வந்து அமெரிக்கா வேற போகணும்ல, என்ன மறந்துட்டியா என்னையா, காலேஜில் போய் ஒரு டிசி சர்டிஃபிகேட்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு வழியை போறடா அப்படின்னு அக்கா சொல்ல, இப்போதான் ஜீசப்கே ஞாபகம் வருது. அடா ஆமால நம்ம அடுத்த வாரம் வந்து அமெரிக்கா போகணும்ல அப்படி இந்த பையன் வந்து இப்போதான் யோசிக்கிறான். அப்போ ஆல்ரெடி இந்த பையனுக்கு வந்து அமெரிக்கா போகிற பிளான் வந்து இருந்திருக்கு போலயே. அடுத்து என்ன பண்ண, அமெரிக்கா போகணும்னா ஸ்காலர்ஷிப் வாங்கணும்ல, ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்காக இவன் போயிருக்கான். இந்த எதிர்ச்சியா யூடியூப் வந்து ஆன் பண்ண, எடுத்தோடனே பார்த்தா அதான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம்ல, ஒருத்தவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த வீடியோ தான் வருது. சரி நமக்கு தான் டைம் பாஸ் ஆகும்னு போட்டு பார்ப்போன்னு ஜீசப்பும் போட்டு பார்க்க, அந்த நேரம் இந்த ஜீசப்பும் ஜின்னு இவனோட மாத்தி பார்த்துக்கிட்டாங்களே, அதை யாரும் கரெக்டா வீடியோவா கேப்சர் பண்ணிருக்காங்க. அதையே இந்த ஜீசப் வந்து வெறிக்கி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தவன் இப்ப இந்த வீடியோ வந்து ஒரு வேற கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணு சொன்னது கரெக்டு தான், என்னால மத்தவங்க கிட்ட இருந்து லவ்வோ வாங்க முடியாது, ஆனா நான் மத்தவங்களுக்கு வந்து லவ்வோ கொடுக்க முடியும்.
எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. ஏன் என்னால் மற்றவங்க வந்து லவ் கொடுக்க முடியாதா? எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஜீசப் பையன் வந்து வேகமாக ஜின்னை பார்க்க தான் ஜின்னோட வீட்டுக்கு ஓடி போகிறான். அங்கே பாருங்க வீடே காலியாக கிடக்கு. இந்த நேரம் வேற பல்காக ஒரு ஆள் வந்து உள்ளே வராரு. ஹலோ சார், என்ன பண்ணியிருக்கீங்க? திறந்த வீட்டில் யார் நீங்கள்? என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஜீசப் வந்து பதற. தம்பி ஏன் பதற? நான் தான் இந்த வீட்டோட சொந்தக்காரன். அவன் இங்கே இருந்தாலும் ஜின்னு அவன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படி இந்த வீட்டுக்காரரும் அதான் தேடி இருக்காரு. இந்த நேரம் வேற வீட்டுக்காரருக்கு வந்து அதான் ஜின்னோட அப்பா இருக்காங்களே அவங்க வேற கால் பண்ண ஜின்னோட அப்பாவுக்கு வந்து ஜீசப் பற்றிலாம் தெரியும் போல இருக்கு. எப்பா ஜீசப் வந்து உன் பக்கத்துலயா இருக்கான், இருந்தா ஃபோனை கூட அப்படின்னு ஜின்னோட அப்பா சொல்ல இந்த வீட்டுக்காரரும் பார்த்தா ஜீசப் கிட்ட வந்து ஃபோனை கொடுக்குறாங்க. ஆனால் பேசினாங்க, என்ன பேசினாங்க அப்படின்னு விஷயத்தெல்லாம் நம்ம காட்டல. ஆனால் என்ன இந்த ஜீசப்போட முகத்தில் வந்து ஏதோ ஒரு கலவரம் மட்டும் தெரியுது. அதை போக பார்ப்போம். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து இந்த கதையோட செகண்ட் ஹீரோஸு அவங்கள தான் காட்டுறாங்க. ஜோயி ஜீனோ 2 பேரும் தேட்டருக்கு வந்திருக்காங்க. ஜோய் வந்து பாப்கார்ன் வாங்கிட்டு இருக்கான். பாப்கார்ன் வாங்குறது எல்லாம் சரிதான், அது தேட்டர் எங்கே இருக்கோ அங்கே தானே போய் வாங்கணும். அங்கே வாங்காமல் பையன் வந்து வேற இடத்துல உட்காந்துருக்கான். இவன் வேற இடத்துல உட்காந்துட்டு ஜீனோ கால் பண்ணி என்னடா இது ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்கேன், எங்கே தாண்டா போனேன் அப்படின்னு ஜோய் கேட்க, அட லூசு போயிலே நீ தப்பான இடத்துல உட்காந்துருக்கடா, அங்கே தேட்டரே கிடையாது, நீ கீழே உள்ள ஹாலில் உட்காந்துருக்க, நீ மேலே வரணும்டா அப்படின்னு ஜீனோ சொல்ல, என்னது மேலையா, இரு இப்போ வந்துடுறேன் அப்படின்னு ஜோய்ப்பை வந்து பதறி அடிச்சுட்டு வேகமாக போனேன் வந்து பாப்கார்ன்லாம் கீழே கொட்டி பதறி அடிச்சுட்டு போகிறான். ஏன் வா போகலாம் அப்படின்னு வந்த வேகத்தில் வந்து போகலான்னு சொல்ல, என்னது போகலாமா? டேய் பாதி படம் முடிஞ்சிருக்கும்டா, இப்போ என்ன பண்ண? சரி வா வெளியே கிளம்பலான்னு 2 பேரும் வந்து வெளியே கிளம்பி இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டில் வந்து நாம தான் நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து செலவழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இந்த சாய் பையன் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கான்ப்பா. அதுக்காகவே பார்த்து வந்து எது விலைக்குள்ளே வருமோ அதைத்தான் இவன் வந்து ஆர்டர் பண்ணுறான். அதான் வரும்னு இந்த சாய் பையன் நம்பிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் வந்து இந்த சின்ன பையன் இருக்கான்ல அவன் வெளியே போகிறான். வெளியே போனே வந்து ஒரு கிஃப்டோட திரும்பி வந்து இது உனக்காக அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறான். அந்த சர்ப்ரைஸ் என்ன ஏதுன்னு சாய் இருக்கான்ல அவனும் பார்க்க அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான வாட்சு. அந்த வாட்சை பார்த்தவொடனே ஜோயோட ஃபேஸே மாறுது. என்னது இது, இவனுக்காக வந்து நம்மளோட காசில் வந்து பார்த்து செலவழிக்கலான்னு பார்த்தா இவன் நமக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவான வாட்ச் கொடுக்குறானேன்னு ஜோயோட ஃபேஸே மாறுது. சரி இதுதான் இப்படின்னு பார்த்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லை கொடுக்கணும்ல, அதுக்கு பில்லை கொடுக்கறதுக்காக ஜோய் போகிறான். ஜோய் வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கான். 80,000 தான் வரும்னு இவன் வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கான். ஆனால் அங்கே பில்லு என்ன சொல்கிறாங்கன்னா 83,000 அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். ஜோய்கிட்ட காசே இல்லை. என்னங்க சொல்கிறீங்க, நான் பார்த்து வந்து கரெக்டாக தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு ஜோய் வந்து அவன்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணேன். ஏன்டா இப்படிலாம் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்கேன், என்ன காசு தானே, இப்போ நீ கொடுத்தா என்ன நான் கொடுத்தானே, நானே கொடுத்துறேன்னு இதை ஜினோ இருக்காம்ல அவன் காசு கொடுத்துட்டான். இது இந்த ஜோய் பையனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஒருவேளை நம்ம ஸ்டேட்டஸை தாண்டி நம்ம வந்து லவ் பண்ணுறோமோ அப்படிங்கிற உறுத்தல் வந்து கொஞ்சமாக இப்போ வந்து ஜோயோட மனசுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஜினோ பையனா ரொம்ப கேஷுவலாக அடுத்த என்னடா வீட்டுக்கு தானே வாயே இன்னைக்கு நானும் உன் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஜினோ பையன் வந்து ஹாப்பியாக பேசியிருக்கான். ஆனால் என்ன இந்த ஜோயோட முகத்தில் தான் ஆடுது. என்னது நீயும் நானுமா? இல்லை இதுக்கு மேலே நீயும் நானும் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணவே முடியாதுடா அப்படின்னு ஜோய் வந்து கத்த. ஏன்டா இவ்வளோ நேரம் வந்து நல்லா தானே பேசினேன், இப்போ என்ன திடீர்னு இப்படி பேசுகிற? ஒருவேளை நம்ம 2 சேர்ந்து தேட்டருக்கு போக மாட்டோம்ல, அந்த கடப்புல இப்படி பேசுறியா? டேய் நம்ம வேணா அடுத்த நாள் போய்க்கலாம்டா அப்படின்னு ஜினோ வந்து அப்பாவே பேசியிருக்கான். ஏய் உனக்கு புரியலாடா, நீ வேற ஆளு நான் வேற ஆளு, உன்னோட ஸ்டேட்டஸ் வேற என்னோட ஸ்டேட்டஸ் வேற, நீயும் நானும் வந்து என்றைக்குமே ஒன்றும் சேரவே முடியாதுடா. நான் பார்த்து என்னோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு ஃபுல்லாக நான் தான் உனக்கு செலவழிக்கணும்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் பாரு எனக்காகவும் சேர்த்து நீ தானே செலவழிச்சிருக்க. அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக எனக்காக வந்து நீ தான் செலவழிச்சிருப்ப. இல்லை இதுக்கு மேலே நாம ஒன்றா இருந்தா அதில் சரிப்பட்டு வரதா, பிரிஞ்சு போகிறதா நல்லது அப்படின்னு ஜோய் போய் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி பேசுகிற? என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா நான் செலவழிக்கிறத பார்த்து நீ இப்படிலாம் பேசுறியா அப்படின்னு ஜினோ வந்து கேட்க, ஆக்சுவலாடா எனக்கு உன்னை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு வந்து என்ன பார்த்தாலே ரொம்ப கடுப்பாக இருக்கா, எனக்கே ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. எனக்கு என்னையே பிடிக்கலடா. இன்னைக்கு ஒரு நாள் செலவையே நான் உங்க கூட சேர்ந்து நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் இதுவே முடியாதப்ப எப்படா என்னால் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக உன் கூட வாழ முடியும்? இல்லை என்னால் இந்த தாவல் மனப்பானையோட உன் கூட வாழ முடியாது, உனக்கு எனக்கு செட் ஆகாதுடா, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு ஜோய் கிளம்புறான். இருந்தாலும் பார்க்கணுமே, ஜோய்க்கு கண்ணீராக வருது. ஜினோவுக்கு வந்து அதுக்கு மேலே ப்ளீஸ்டா என்னை விட்டு போயிடாதா அப்படின்னு 2 பேரும் வந்து ஹக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
இருந்தாலும் இந்த சோய் பையன் வந்து அவன் எடுத்த முடியல வந்து தெளிவாக தான் இருக்கான். வீட்டுக்குள்ள வந்தும் பாருங்க இந்த சோய் பையன் வந்து அழுதுகிட்டு இருக்கான்ப்பா. 2 பேருக்கும் நல்ல வந்து இந்த பணங்கிற ஸ்டேட்டஸ் தான் இவங்க லவ் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இவங்க லவ் சேருதா இல்லையேன்னு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து ஜின்னை தான் கட்டுறாங்க. ஜின் வந்து இப்போ வந்து சொந்த ஊர்ல தான் இருக்கான். ஜின்னோட அப்பா வேற எப்பா அந்த ஜீசப் இருக்காம்ல அவன் நம்ம ஊருக்கு வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்குற ஜின்னுக்கு பதறி போவான். ஜின் வந்து டக்குன்னு ஜீசப் கால் பண்ணி ஏய் என்னடா இது எங்க ஊருக்கு வந்திருக்கியாம், எங்கடா எங்க இருக்க அப்படின்னு ஜின் வந்து பதறிக்கிட்டே பேச ஏய் ஏன் பதற அப்படியே ரைட் சைட்ல இருந்து டேர்ன் பண்ணி என்னை பாரு பார்ப்போம் அப்படின்னு ஜீசப் வந்து சொல்ல என்னது ரைட் சைடா அப்படின்னு வச்சிருக்கான் அப்படின்னு ஜின்னு திரும்பி பார்க்க அங்க ஜீசப் நிக்கிறான். ஜீசப்பை வந்து ரொம்ப நாள் மிஸ் பண்ணிப்போம் போல இருக்கு. பார்த்தோன்னே பேசலாம் செய்யல, 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டா போய் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் தட்டி விட்டுருங்க. பாய்.